வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் டைப் 11 பார்க்க போகிறோம். அதாவது 11வது டைப்பு. அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ங்கிற டாப்பிக்கு. அதில் வந்து 11வது டைப்போ இல்லை 11வது மாடலோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு கணக்குக்கும் இத்தனை மாடல் எப்படின்னா, அதாவது கணக்கை பொறுத்து தான். இந்த மாதிரி கணக்கு கேட்டால் இதை இப்படி தான் செய்யணும் சொன்னால் அது ஒரு மாடல். இந்த மாதிரி கணக்கு கேட்டால் அதை இப்படி செய்யணும்னு சொன்னால் அது ரெண்டாவது மாடலோ டைப்போ அது உங்கள் விருப்பம். இந்த பிடிஎஃப்பை பற்றி நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப்பு. ஸ்கூல் புக்கில் இருக்கிற இப்போ எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், பயிற்சி கணக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிடிஎஃப் தான். அதுவும் டாபிக் வைஸாக டைப் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. ஸோ இதை பார்த்தாலே நீங்கள் மேக்ஸில் 25க்கு 23 இல்லாட்டி 24 கிட்ட வாங்கிடலாம். இதில் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் இல்லை. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம டேபிள், அதாவது வாய்ப்பாடு, ரூட்டு, ஸ்கொயரு, கழிக்கிறது, பெருக்கிறது, அதை இங்கிட்டு மாற்றினா என்ன வரும், அந்த ஃபார்முலா படி அதை பிரித்து எழுதுனா என்ன வரும் அப்படின்னா அந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இல்லாட்டி ஆப்ஷனில் இருக்கிற நம்பரை வச்சு நீங்கள் போட்டு பண்ணிடலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் பார்த்துடலாம். அதை மட்டும் முடிச்சிடலாம், அதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் ஓவரால் எல்லாமே கவர் ஆகிரும். ஸோ அந்த பிடிஎஃப் பற்றின நான் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் டைப் 11 போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப். இதில் இருக்கிற இந்த ஒன் பற்றி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு பேசிக் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு இருக்கும். அதில் நீங்கள் வரிசையாக வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். பேசிக்ஸ் போட்டிருப்பேன், 1 மார்க் போட்டிருப்பேன், டைப் 1 போட்டிருப்பேன், டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5, டைப் 6, 7, 8, 9, 10 இதெல்லாம் போட்டிருப்பேன். இப்போ வந்து டைப் 11. ஸோ டைப் 11 பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ எல்லா கணக்குமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிகிற மாதிரி ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு போகிறேன். நான் ஆல்ரெடி 2-3 சேனல் பார்த்து நான் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு மேக்ஸ் நல்லா வரும். ஸோ அதனால் தெரியும். அதனால் நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கிடச்சிச்சு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது எல்லோரும் அதில் உள்ள சம்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அதில் உள்ள சம்ஸ்லாம் நான் வந்து இப்போ கிளாஸஸாக போட்டுட்ருக்கேன். ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஸோ நீங்கள் யார் வேணாலும் பார்த்துக்கலாம், எப்போனாலும் பார்த்துக்கலாம். தமிழ்லேயும் போடுறேன், இங்கிலீஷ்லேயும் போடுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். கணக்கு வந்து 2 லாங்குவேஜ்லேயும் எழுதி வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து டைப் 11. இது என்னென்னா பெரிய எண், அதாவது அதிகபட்ச நீளம், அதிகபட்சம், ஹையஸ்ட்டு, கிரேட்டஸ்ட்டு, லாங்கஸ்ட்டு, மிகப்பெரிய, இந்த மாதிரிலாம் கேட்டாலே அது வந்து ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரியா? இதெல்லாம் கீவேர்ட்ஸ், நான் சொன்ன கீவேர்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிலாம் கேட்டால் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த மாடலோட இது. பெரிய எண்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கணக்கெலாம் பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்கும். ஆனால் செய்கிறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதான் இது. இப்போ வந்து 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் கணக்கெலாம் பாருங்களேன். இப்படி அளவு கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம். அதாவது 3 டிஃப்ரெண்ட் கயிறு இருக்குது. அதை வந்து 3த்தையுமே அளக்க பயன்படுற ஒரு பெரிய கயிறு, காமனான ஒரு நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் மீட்டர்லேயும் இருக்குது, சென்டிமீட்டர்லேயும் இருக்குது. அதை எப்படி இதெல்லாம் கரெக்டாக ஒரே அளவாக மாற்றி செய்கிறது சொல்லிட்டு நான் சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2வது கணக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரூமில் வந்து நீளம், அகலம், உயரம், அதாவது ஹைட்டு, வித்து, லென்த்து இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேறு வேறு அளவில் இருக்குது. இந்த 3ஐயும் காமனாக அளக்கிற ஒரு ரூம்னால் ஒரு டேப் வச்சு அளப்போம், இல்லாட்டி நாடான்னு சொல்லுவோம், அதை வச்சு அளப்போம் ரூமெல்லாம் அளக்கும்போது. ஸோ அதெல்லாம் எப்படி காமனாக ஏதாச்சும் பொதுவாக இந்த 3க்குமே ஒரு பொதுவான அளவு என்ன அப்படின்னு ஹெச்சிஎஃப்னா என்ன, காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது. அதுதான் மேட்ரு. இங்கே நம்பர் தான் பெருசாக இருக்குமே தவிர கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து 3வது கணக்கு பாருங்களேன். இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கணக்கு. இதை வந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக பாருங்கள், ஏன்னா மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆகிய எண்களை மீதியின்றி வகுக்கும் மிகப்பெரிய எண். மீதியின்றி வகுக்கும் மிகப்பெரிய எண் இப்படி கேட்டால் இதுக்கு ஒரு மாடல் மாறும். ஸோ ஸ்டெப்பும் மாறும். ஸோ உங்களுக்கு அது புரிகிறதுக்காக நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சா அந்த இது தெளிவாக கண்டுபிடிச்சி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ, அந்த 3வது கணக்கு ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வீடியோ பெருசாக இருக்குது இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா
1.5 1.25 2x இந்த மாதிரி கூட ஸ்பீடில் கூட வச்சு பாருங்கள். ஆனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி வைக்கும்போது கூட நான் சொல்கிறது கேட்குதா இல்லையான்னு கொஞ்சம் ஸ்லோவாகவே கேட்டு கூட பாருங்கள். ஏன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுக்கடுத்து 4th கணக்கு. ஒரு புக் ஷாப்பர்கிட்ட வந்து இத்தனை புக்கு இருக்குது. இங்கிலீஷ் புக்கு, சயின்ஸ் புக்கு, மேக்ஸ் புக்கு இந்த மாதிரி புக்கெலாம் இருக்குது. அவர் வந்து அந்த எல்லா புக்கையும் சேல் பண்ணணும். ஆனால் எந்த புக்கும் மீதம் ஆகிடக்கூடாது. ஆனால் எல்லா புக்லேயும் எல்லா பாக்ஸ்லேயும் கரெக்டான புக்கு தான், கரெக்டாக அளவு எல்லாமே சமமான அளவில் வச்சுருக்கணும். எந்த புக்கும் மீதியும் விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி விற்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு எத்தனை பெட்டியில் வச்சா எல்லாத்தையும் காலி பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இங்கே இந்த பிடிஎஃப்பில் வந்து எத்தனை பெட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பாட வரியாக எத்தனை புக்கு, இங்கிலீஷ் புக் எத்தனை, மேக்ஸ் புக் எத்தனை, சயின்ஸ் புக் எத்தனை வைப்பார், இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதையும் பார்த்து ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு தெளிவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிறதும் கவர் ஆகிடும். இந்த பிடிஎஃப்பில் வந்து விட்டுருந்தாலும் நான் புக்கெலாம் ரெஃபர் பண்ணி நிறையா வீடியோலாம் பார்த்து இது பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சேர்த்து தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 5th கணக்கு. முழுவதும் நிரப்பப்பட்ட 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர், அதாவது ஒரு 3 கேன் இருக்குது. அதில் 80, 100, 120 லிட்டர்னு பால் இருக்குது. இந்த 3த்தையும் பொதுவாக அளக்கிற மாதிரி ஒரு அளவு வேணும். ஸோ அந்த மாதிரி அளவு இருக்கிற ஒரு பாலை வந்து ஒரு கேன் மாதிரி அளப்போம் தெரியுமா, ஒரு அலுமினிய கேன் மாதிரி இருக்கும். ஸோ அதில் மோது தான் அளப்போம். ஸோ அந்த இது வந்து எவ்வளோ இது இருந்தால் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ லிட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஓவரால் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். ஃபுல்லாக கணக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறதுங்கிற வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க போகலாம். இது வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் டைப் 11. மொத்தம் இதில் 5 கணக்கு இருக்குது. ஸோ 5 கணக்கு இருக்குது. பெரிய எண்கள் இதில் வந்து ஹெச்சிஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதான் நான் வீடியோவில் முன்னாடியே ஓவர்வியூ கொடுத்துட்டேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ எதுக்கு ஒரு தடவை சொல்லிடுறேன். கணக்கெலாம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் என்ன, அவங்க வந்து அதிகபட்சம், லாங்கஸ்ட்டு, ஹையஸ்ட்டு அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தால் ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிய நம்பராக இருக்கும். ஸோ இந்த கணக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது தான் இங்கே மேட்ரு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொஸ்டின் நான் தமிழில் ரீட் பண்ணி போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ பார்த்துருவோம். ஓகே, டைப் 11ல் கணக்கு. அதுக்கான தமிழ் கொஸ்டின் படிக்கிறேன். இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து பிடிஎஃப்பில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், இது நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக சென்டிமீட்டருக்கே மாற்றிடும். ஸோ அப்படி மாற்றும் போது தான் நமக்கு கணக்கு செய்ய ஈஸியாக இருக்கும். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர்னு அர்த்தம். ஸோ அப்போ 100 ப்ளஸ் இங்கே 20 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர் 120ன்னு வச்சுப்போம். அதுக்கடுத்து 3 மீட்டர்னா 300 சென்டிமீட்ரு ப்ளஸ் 60 சென்டிமீட்டர் 360 சென்டிமீட்டர்னு மாற்றிடுவோம். அப்போ 120 360 4 மீட்டர்னா 400 சென்டிமீட்ரு. ஸோ அப்போ இதை 400ன்னு வச்சுப்போம். அப்போ மொத்தமாக 120 360 400 இதை வச்சுட்டு இதுக்கு 3க்குமே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதாவது காமன் ஃபேக்டர் என்ன வருது பார்த்து அதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துடலாம் வாங்க. டைப் 11ல் தமிழ் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ் கொஸ்டினும் நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 பேர் பார்க்குறேங்க, அதுக்காக நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் லாங்கஸ்ட் ரோப் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் எக்ஸாக்ட்லி த ரோப் ஆஃப் லென்த் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர். அதாவது 1 மீட்டர் 20 சென்டிமீட்ரு, 3 மீட்ரு 60 சென்டிமீட்ரு, 4 மீட்ரு, இந்த மாதிரி 3 கயிறு இருக்குது. இந்த 3 கயிறையும் பொதுவாக காமனாக அளக்கக்கூடிய பெரிய அதிகபட்ச நீளம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தமிழ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்படி கேட்டால் நம்ம ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து 100 நோட்னு கொடுத்துருக்கேன். 100 சென்டிமீட்டர்னால் 1 மீட்டர், இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ 1 மீட்ருனா 100 சென்டிமீட்டர், அப்போனா இதை வந்து 120 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இதை வந்து 360 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இதை வந்து 400 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதியிருக்கோம். அதுதான் இப்படி எழுதியிருக்கோம். 120 360 400 அப்படின்னு எழுதியிருக்கோம். காமனாக பார்க்கும்போது 20 காமனாக இருக்குது. ஸோ 20ஆல் வகுக்கிறோம். 6 20 120, 18 20 360,
20 20 400. அதுக்கடுத்து 2 காமனாக இருக்குது. 32 6, 9 2 12, 12 20. அதுக்கப்புறம் இதில் எதுவும் காமனாக இருக்கா? இல்லை. எல்சிஎம்னா எதெல்லாம் காமனாக வச்சு செய்ய முடியுமோ செஞ்சு லாஸ்ட் 1 வரைக்கும் செய்யணும். ஆனால் ஹெச்சிசிஎஃப்னா அப்படி இல்லை. 3 எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ 3 நம்பரோ 4 நம்பரோ அதில் எது அந்த 4க்குமே பொதுவாகவோ இல்லை 3க்குமே பொதுவாகவோ எந்த நம்பரை காமனாக எடுக்க முடியுமோ அதை எடுத்து தான் செய்யணும். அப்படி எதுவுமே இல்லை, டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதோடய நிப்பாட்டிக்கணும். அவ்வளோதான். நிப்பாட்டிட்டு சைடில் இருக்கிற நம்பரை வச்சு பெருக்கி போட்டுருணும். இதுதான் ஹெச்சிசிஎஃப். இது 3 9 இது ரெண்டுமே 3 அடி ஆகும். ஆனால் 10 வந்து 3 அடி ஆகுமா? அடி ஆகாது. ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டு சைடில் இருக்க பெருக்கணும். 20 × 2 40 சென்டிமீட்ரு. ஸோ ஹெச்சிசிஎஃப் இதான் இதுக்கான ஆன்சரும் கூட. இந்த மாதிரி கணக்கு கேட்டால் ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதான் இது. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ கைத்தோட அதிகபட்ச நீளம் 40 சென்டிமீட்ரு. ஸோ இந்த 1 மீட்ரு 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், 4 மீட்டர், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கயிறு இருக்குது. இந்த 3ஐயும் காமனாக அளக்கக்கூடிய அதிகபட்ச கைத்தோட நீளம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சாலே போதும். அப்படி பார்க்கும்போது அதிகபட்ச நீளம் 40 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து 2வது கொஸ்டின் பார்ப்போம். தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நான் இங்கிலீஷ்லையும் கொஸ்டின் காட்டுறேன். அதுக்கடுத்து டைப் 11ல் 2வது கணக்கு. ஒரு அறையோட நீளம்னா லென்த்து, அகலம்னா விட்த்து மற்றும் உயரம் ஹைட்டு முறையே 7 மீட்டர், 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர் மற்றும் 12 மீட்டர் 95. அதாவது நீளம் வந்து 7 மீட்ரு, அகலம் வந்து 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர், உயரம் வந்து 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர். கணக்கு பார்த்துருப்போம், அதே கணக்கு மாதிரி தான். 7 மீட்டர்னால் 700 சென்டிமீட்ரு, 3 மீட்டர்னால் 300 சென்டிமீட்டர் ப்ளஸ் 85 385 சென்டிமீட்டர், 12 மீட்டர்னால் 1200 ப்ளஸ் 95 1295. ஸோ என்ன வரும்னா 700 385 1295. ஸோ இந்த 3ஐயும் போட்டு இந்த 3க்கும் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோம் வச்சுக்கோங்க. காமனாக எது வரும் கண்டுபிடிச்சோம் வச்சுக்கோங்களேன். அதான் இதுக்கான ஆன்சரு. ஸோ இதுதான் இது தமிழ் கொஸ்டின். நாடாவின் அதிகபட்ச நீளம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ரூமில் இருக்கிற அந்த 3ஐயும் அளக்க பயன்படுற காமனான ஒரு அதிகபட்ச நாடாக என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இது. ஸோ இதுக்கான இங்கிலீஷ் கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. தமிழில் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷில் சொல்லிடுறேன். ஒன் ரூம் லென்த் வந்து 7 மீட்டரான், அதாவது நீளம் வந்து 7 மீட்டர், அகலம் வந்து 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர், ஹைட்டு உயரம் வந்து 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லாங்கஸ்ட் லென்த் ஆஃப் த ரோப். அதாவது ரூமை வந்து நம்ம நாடாவோ இல்லை டேப் வச்சோ அளப்போம். அப்படி அளக்கிறப்ப அந்த ரூமோட நீளம் வந்து 7 மீட்டர், அகலம் வந்து 3 மீட்டர் 85 சென்டிமீட்டர், உயரம் வந்து 12 மீட்டர் 95 சென்டிமீட்டர் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 3ஐயும் அளக்கக்கூடிய காமனான அதிகபட்ச நீளம் என்னென்னு கேட்குறாங்க. அந்த ரோப்போட நீளம் என்னென்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர்னு நம்ம படிச்சிருக்கோம், போன கணக்கிலே பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 7 மீட்டரை 700 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். 3 மீட்டரை 300 இது ப்ளஸ் 85 385ன்னு எழுதிக்கலாம். 12 மீட்ரு 1200 ப்ளஸ் 95 1295ன்னு எழுதிக்கலாம். ஸோ அதான் நான் இங்கே இப்படி எழுதியிருக்கேன். எழுதிட்டு காமனாக பார்க்குறேன். இதை உங்களுக்கு வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சால் பார்த்துடலாம். இல்லாட்டி நீங்கள் லாஸ்ட்டு டிஜிட்டை வச்சே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் இது எதால் அடி ஆகணும். எனக்கு தெரியும் இது 35 அடி ஆகணும். ஸோ நான் 35 அடி கொடுக்குறேன். அடி கொடுக்கும்போது 20 35 700, ஏன்னா 10 35 350 350 × 350 700. ஸோ 11 35 385 37 35 1295. இதை நான் பெருக்கி பார்த்து தான் போட்டேன். ஸோ இப்படியே போட்டலாம். ஸோ ஹெச்சிசிஎஃப் வந்து 35. உங்களுக்கு இன்னமும் கண்டுபிடிக்க தெரில, இந்த மாதிரி பெரிய நம்பர் வச்சு தெரிலன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 5 போடுவோம். 5 போடும்போது 145 700, 77 385, 259 1295. ஏன்னா பார்க்கும்போது 1 5 மீதி 2 பேரும் 4 5 20 0, 3 கிடையாது 38, 7 5 35 மீதி 3 7 5 35. அதுக்கடுத்து 7 5 10 இங்கிட்ட 2 பேரும் 5 5 25 மீதி 4 போயிடும் 9 5 45. ஸோ ரைட்டு தான். அதுக்கடுத்து 7 போடும்போது 20 7 140, 11 7 77, 37 7 259. உங்களுக்கு அந்த அடி கொடுக்குறது தெரிஞ்சாலே போதும். ஸோ அதுக்கடுத்து இந்த 3க்குமே காமன் டேர்ம் கிடையாது. இது 20 2 அடி ஆகும், இது 11 மட்டும்தான் அடி ஆகும், இது 37 தான் அடி ஆகும்.
ஸோ காமன் டேர்ம் கிடையாது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ 5 × 7 35. ஸோ இப்படியும் செய்யலாம். இது நான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக எழுதி வச்சுருக்கேன். ஆனால் இப்படியே செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம். ஸோ HCF 35 தான். ஸோ இந்த 3ஐயும் அலகக்கூடிய நாடாவோட அதிகபட்ச நீளம் 35 சென்டிமீட்டர். ஏன்னா இங்கே எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. நம்ம தான் அதை சென்டிமீட்டருக்காக மாற்றி, மீட்டர்லேயும் இருந்துச்சு, அதை நம்ம சென்டிமீட்டருக்காக மாற்றி செஞ்சுருக்கோம். ஸோ நாடாவோட அதிகபட்ச நீளம் 35 சென்டிமீட்டர். ஸோ இதான் ஆன்சர். 3 டிஃப்ரெண்ட் நீளம் கொடுத்துருக்காங்க. அந்த 3ஐயும் காமனாக அளக்கக்கூடிய நாடாவோட நீளம் கேட்டிருக்காங்க. இங்கே மீட்டரில் இருக்கிறது நம்ம சென்டிமீட்டராக மாற்றி எழுதி HCF கண்டுபிடிக்கிறோம். இது எனக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சதுனால நான் டக்குன்னு முடிச்சுட்டேன். நீங்கள் செக் பண்ணனாலும் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ HCF கண்டுபிடிச்சாலே போதும் இந்த மாதிரி கணக்குலாம். இவ்வளோ தான். அதுக்கடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணி கணக்கு சொல்லித்தரேன். அதுக்கடுத்து டைப் 11ல் 3வது கணக்கு 204, 1190, 1445 ஆகிய எண்களை மீதியின்றி வகுக்கும் மிகப்பெரிய எண். இந்த கணக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றதுக்கெல்லாம் HCF கண்டுபிடிப்பீங்க, இதுக்கும் HCF தான் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் வேறு மாதிரி கண்டுபிடிப்பீங்க. நான் மீதியின்றி வகுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த 3க்குமே தனித்தனியாக LCM கண்டுபிடிச்சி அதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ பார்த்து அந்த காமனான நம்பரை மட்டும் தான் நம்ம இங்கே எடுக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஸோ இந்த மாதிரி கேட்டால் இப்படி தான் செய்யணும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கணக்குள்ளே பார்க்கும்போது பாருங்கள். இங்கிலீஷ் கொஸ்டினும் பார்த்துடலாம். நான் கணக்கிலே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், திரும்ப எழுதியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. 3வது கணக்கு பாருங்களேன். 204, 1190, 1445 ஆகிய எண்களை மீதியின்றி வகுக்கும். இந்த வார்த்தையை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதனால தான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன். வகுக்கும் மிகப்பெரிய எண் என்னென்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண்ணாலே மிகப்பெரியது, ஹையஸ்ட்டு, லாங்கஸ்ட்டு, கிரேட்டஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டாலே HCF தான் கண்டுபிடிக்கணும். ஸோ HCF ஆஃப் 204, 1190, 1445 இதோட HCF என்னன்னு கேட்குறாங்க. தமிழ் கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ இப்படி பார்க்கும்போது 3த்தையும் போட்டு இது பண்ணிடலாம். பட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் தனித்தனியாக இது பண்ணுங்கள். தனித்தனியாக LCM கண்டுபிடிங்க. ஏன்னா மீதியின்றி வகுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்து மீதியின்றி வகுக்கும் கொடுத்து மிகப்பெரிய எண்ணு கேட்டால் நீங்கள் LCM கண்டுபிடிச்சிட்டு செய்யலாம். ஏன்னா அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மிகப்பெரிய எண்ணா HCF தான். ஆனால் இங்கே வந்து இப்படி கொடுத்தனால LCM கண்டுபிடிச்சி செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 204க்கு போடுங்க, LCM கண்டுபிடிங்க. 2 போடுங்க, 102 204. இதை 2 போட்டு 51 202. 3ஆல் போடுங்க, 17 3 51. அதுக்கடுத்து 17ஆல் போடுங்க, 1 வர வரைக்கும் செய்யணும். இதெல்லாம் பெருக்கிறாங்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த நம்பருக்கு போகிறோம். இந்த நம்பருக்கு போகும்போது 11 90. இதுக்கு காமனாக பார்க்கும்போது 2. ஏன்னா லாஸ்ட் 0 இருக்கா, அந்த டிஜிட்டை வச்சு எதால் அடியாகவும் பார்த்துடலாம். ஸோ 2 595 2 1190. அதுக்கடுத்து இங்கே 5 இருக்குது, 5ஆல் அடியாகும். 5 போடுறோம், 119 5 595. இல்லாட்டி இப்படி கூட பார்க்கலாம், 5 5 மீதி 4 95 45. அதுக்கடுத்து 7ஆல் போடலாம், 17 7 119. ஸோ அதுக்கடுத்து 17ஆல் போடலாம், லாஸ்ட் 1 வந்துடும். இதையும் அப்படியே வச்சுக்கோங்க, பெருக்கிறாங்க. அதுக்கடுத்து 1445 இதை பார்க்குறோம். இதை பார்க்கும்போது 5ஆல் போடுறோம். இதை பார்க்கும்போது 5ஆல் போடுறோம், 289 5 1445. அதுக்கடுத்து இதை 17ஆல் போடுறோம். நீங்கள் அந்த லாஸ்ட் டிஜிட்லாம் பார்த்தாலே தெரியும் எந்த வாய்ப்பாடால் அடியாகும். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பாடு படிக்கணும். ஸோ அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 17ஆல் போடும்போது 17 17 289 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து 17ஆல் போடுறோம் 1. ஸோ இந்த மாதிரி 3க்குமே LCM எப்படி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சி வச்சுட்டு 3ஐயுமே எழுதுங்க. காமன் ஃபேக்டர் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 204க்கு 2 × 2 × 3 × 17. 1190க்கு 2 × 5 × 7 × 17. 1445க்கு 5 × 17 × 17. ஸோ இந்த 3லேயும் காமனாக 2 இதில் தான் இருக்குது, 5 2 இதில் தான் இருக்குது, 3 ஒரு இதில் தான் இருக்குது, 7 ஒரு இதில் தான் இருக்குது. ஆனால் 17 வந்து 3லேயுமே இருக்குது. ஸோ HCF வந்து எப்போவுமே காமனாக இருக்கிறது தான் எடுக்கணும் 3லேயுமே. LCMனா எல்லாத்தையும் எழுதிடுவோம். ஆனால் HCF போது காமன் தான். ஸோ இதுக்கான HCF 17 தான். அதுதான் ஆன்சர். HCF 17ன்னு எழுதியிருப்பேன். ஸோ 3 எண்கள்லாம் காமனாக இருக்கிறது தான் எடுக்கணும். LCM கண்டுபிடிக்கணும், பெருக்கிடக்கூடாது. ஸோ அதில் 3லேயுமே எது காமனாக வருதோ அதை தான் பார்க்கணும்.
இதுக்கான ஸ்டெப்ஸை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், காமன் ஃபேக்டர் பார்க்கணும், பார்த்துட்டு அதான் ஹெச்சிஎஃபாக எடுக்கணும். ஸோ அதுதான் இந்த கணக்கை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதியின்றி வகுக்கும் மிகப்பெரிய எண் இப்படின்னு கேட்டாலே ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து அதில் காமன் ஃபேக்டர் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை வச்சு தான் இது பண்ணணும். இதை நீங்கள் செக் பண்ணுறதுக்காக கீழே ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன், நோட்னு கொடுத்து ஆப்ஷனில் இருக்கிற நம்பரை வச்சு. இப்போ ஆப்ஷனில் வந்து 17 இருக்கும், 19 இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் 21 இருக்கும், இந்த மாதிரி நம்பர்லாம் இருக்கும். அந்த நம்பரை கணக்கில் கொடுத்துருக்காங்களே இந்த 3 நம்பர் 204, 1190, 1445 இந்த 3 நம்பரையும் நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வகுத்தா மீதி இல்லாமல் வருதோ அந்த நம்பர் தான். 204 17 வகுத்தா ஒரு 17 17, 12 17 204, ஒரு 17 17, 70 17 1190, ஒரு 17 17, 85 17 1445. ஸோ இப்படி வகுக்கும்போது மீதியே இருக்காது. இப்போ 19ஆல் வகுக்கும்போது, 21ஆல் வகுக்கும்போது, இந்த மாதிரிலாம் வகுக்கும்போது மீதி வரும். ஆனால் இந்த நம்பரால் வகுக்கும்போது வராது. ஸோ நீங்கள் இப்படியும் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துட்டேன், ஃபுல்லாகவும் சொல்லி கொடுத்துட்டேன். செஞ்சிங்கன்னா நீங்கள் இப்படி செய்யணும், ஃபுல்லாக செய்யணும். ஸோ இப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ஷனில் இருக்கிற நம்பரை வச்சு நீங்கள் வகுத்து பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு மெத்தட் தான். ஸோ இந்த கணக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து 4வது கணக்கு பார்க்கலாம். தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து இங்கிலீஷும் பார்த்து கணக்கு பார்க்கலாம். டைப் 11ல் 4வது கணக்கு. நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? அதாவது ஒரு புக்கு கடைக்காரர்கிட்ட 175 இங்கிலீஷ் புக்கு, 245 அறிவியல் புக்கு, சயின்ஸ் புக்கு, 385 மேக்ஸ் புக்கு இருக்குது. இந்த 3 சப்ஜெக்ட் புக்கையும் அவர் வந்து விற்றுறணும், எல்லா புக்கையும். ஆனால் மீதி இருக்கக்கூடாது, அவர் வந்து எல்லாத்தையும் விற்கணும். ஆனால் எல்லா புக்குமே சமமான இதில் வச்சுக்கணும். ஒவ்வொரு பெட்டியில் வந்து இத்தனை புக்கு வைக்கிறாரு வச்சுக்கோங்க, அத்தனை புக்கும் வைக்கணும். 3 புக்கை ஒரு பெட்டிக்குள்ளே 3 புக்கையும் வைக்கணும். சயின்ஸும் வைக்கணும், இங்கிலீஷ் வைக்கணும், மேக்ஸ் வைக்கணும். வச்சுட்டு அந்த 3ஐயும் எவ்வளோ எண்ணிக்கையில் வச்சாலுமே அந்த, ஏன்னா ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் இருக்குது. இது 175 தான் இருக்குது, அது 385 இருக்குது, ஒரு இது வந்து 245 இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு பெட்டிக்குள்ளே 2 இங்கிலீஷ் புக் வைக்கலாம், 3 சயின்ஸ் புக் வைக்கலாம், 2 மேக்ஸ் புக் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சாலும் கூட எல்லா புக்கும் காலியாக இருக்கணும். ஆனால் எல்லா சமமான எண்ணிக்கையிலையும் வச்சுருக்கணும் எல்லாத்துலேயும். ஸோ அப்படி வச்சா எத்தனை பெட்டி தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து எத்தனை பெட்டி புக்கு விற்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதான் இது. அதுக்கடுத்து இது வந்து இந்த பிடிஎஃப்பில் இதோட நிப்பாட்டிட்டாங்க. ஸ்கூல் புக்கில் என்னென்னா அவர் அந்த உள்ள பெட்டிக்குள்ளே புக் வச்சுருப்பார்ல, அதில் மேக்ஸில் எத்தனை புக் வச்சுருப்பார் ஒரு பெட்டியில், சயின்ஸு எத்தனை புக் வச்சுருப்பார், இங்கிலீஷ் எத்தனை புக் வச்சுருப்பாருன்னு கேட்டிருப்பாங்க. நான் அதையும் சேர்த்து தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து இதுக்கான இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துடலாம் வாங்க. 4வது கணக்குக்கான தமிழ் எக்ஸ்பிளைன் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணிடுறேன். A bookseller has 175 English, 245 science, 385 maths books. He wants to sell the books in a box, subject-wise equal numbers. What will be the greatest number of the boxes required? Also find the number of books for each subject in a box. இது வந்து நான் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம கொடுத்த பிடிஎஃப்பில் ஹெச்சிஎஃப் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அது முடிய தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஸ்கூல் புக்ஸில் இந்த கணக்கு எடுத்துக்காட்டில் இருக்கிறனால அதையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதாவது ஒரு புக்கு விற்கிறவர் வந்து நான் தமிழ்லேயே சொல்லிட்டேன், அவர்கிட்ட 175 இங்கிலீஷ் புக்கு, 245 சயின்ஸு, 385 மேக்ஸ் புக்கு இருக்குது. அவர் வந்து இது எல்லா புக்கையுமே சமமான கவுண்டிங்கில் எல்லா புக்கையும் எல்லா பாக்ஸ்லேயும் வைக்கணும். இந்த 3 புக்கையும் வைக்கணும் ஒரு பாக்ஸுக்குள்ளே. ஆனால் எத்தனை புக்காக வச்சா, இங்கிலீஷ் புக் எத்தனை வச்சா, சயின்ஸ் புக் எத்தனை வச்சா, மேக்ஸ் புக் எத்தனை வச்சா, அப்படி எத்தனை வச்சா அதிகபட்சமாக எத்தனை பாக்ஸ் வைக்கலாம், அதுவும் எந்த புக்கும் மிச்சமும் ஆயிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வைக்கணும். அப்படி வச்சு விற்றோன்னா எத்தனை புக்கு வைக்கலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியும் கேட்குறாங்க. அது வந்து 2வது கொஸ்டின். ஆனால் மொதல் கொஸ்டின் வந்து அப்படி வச்சோன்னா எத்தனை பெட்டி வரைக்கும் வைக்கலாம், எத்தனை பெட்டி சேல் பண்ணலாம். இப்போ இங்கிலீஷில் இவ்வளோ புக்கு, சயின்ஸில் இவ்வளோ புக்கு, மேக்ஸில் இவ்வளோ புக்கு அப்படின்னு வச்சு சேல் பண்ணும்போது அதிகபட்சம் எத்தனை பெட்டி வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. தமிழ் கொஸ்டின் பார்த்துருப்பேன், நான் இங்கிலீஷ்னு சொல்லிட்டேன். ஸோ ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எதை செஞ்சிடும், எத்தனை பாக்ஸ் தேவைப்படும்னு. ஸோ 175, 245, 385 இதை வந்து நம்ம 5ஆல் போடுறோம். 5ஆல் போடும்போது 35 5 175, 49 5 245, 77 5 385. நீங்கள் இதில் கூட பார்க்கலாம், 3 5 15, மீதி 2
ஐ 5 25, 4 5 20, மீதி 4 9 5 45, 7 5 35, மீதி 3 7 5 35. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காமன் பார்க்குறோம். 7ஆம் வாய்ப்பாட்டால் போகும். 5 35, 7 49, 11 77. அதுக்கப்புறம் HCFனா என்னென்னா காமன் டேம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டேமில் காமன் டேம் எல்லாத்துக்குமே இருக்கா பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு இதுக்கு இல்லைனாலும் அதை விட்டுறணும். இப்போ 7 7ஆம் வாய்ப்பாடால் தான் போகும், 11 11 தான் போகும், 5 5ஆம் வாய்ப்பாடாக தான் போகும். ஸோ இந்த சைடில் உள்ளதை மட்டும் பிரிக்கிறணும். 35, ஸோ 35 பெட்டிகள். ஸோ அவருக்கு வந்து 35 அதிகபட்சமாக 35 பெட்டிகள் வரை நிரப்பலாம். அதாவது இங்கிலீஷ் புக்கு, சயின்ஸ் புக்கு, மேக்ஸ் புக்கு எல்லாமே சமமாக ஈக்குவலாக வச்சு நிரப்பினார்னா 35 பெட்டி வரைக்கும் நிரப்பலாம். ஓகேவா? இதுதான் இதில் கேட்ட கணக்கு, பிடிஎஃப்லையும் கொடுத்த கணக்கு. இதை நம்ம பார்த்துட்டோம். இதை நீங்கள் 35ஆம் வாய்ப்பாடுலையும் டேரெக்டாக போட்டு செஞ்சிடலாம். ஸோ செக் பண்ணுறதுக்காக சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்படியும் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து 2வது, ஆல்சோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் இன் ஏ பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பெட்டிலையும் ஒவ்வொரு பாடநூல்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிச்சிடும். இதை வச்சு அதை வந்து வகுத்தரலாம். இப்போ 175 35ஆல் வகுக்கலாம், 245 35ஆல் வகுக்கலாம், 385 35ஆல் வகுக்கலாம். அப்படி வகுக்கும்போது இங்கிலீஷ் புக் வந்து 175 35ஆல் வகுத்துனா 5 வரும். சயின்ஸ் புக்குக்கு 245 35ஆல் வகுத்துனா 7 வரும். மேக்ஸ் புக்குக்கு 385 35ஆல் வகுத்துனா 11 வரும். அதாவது அப்போனா அப்புறம் ஒவ்வொரு பெட்டியிலையும் 5 இங்கிலீஷ் புக்கு, 7 சயின்ஸ் புக்கு, 11 மேக்ஸ் புக்கு இப்படி வச்சு 35 பெட்டி வைப்பார். ஏன்னா அவர்கிட்ட மீதியும் புக்கு இருக்காது. ஸோ எல்லா புக்கும் விற்ற மாதிரி இருக்கும், எல்லா புக்கும் சமமாக போன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இது. ஸோ ஆங்கிலம் இங்கிலீஷ் புக் 5, சயின்ஸு அறிவியல் 7 புக்கு, மேக்ஸு கணிதம் 11 புக்கு. ஸோ ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக உள்ளவை. ஈச் பாக்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் புக்ஸ் அப்படின்னா. ஸோ இதையும் ஸ்கூல் புக்கில் உள்ள எடுத்துக்காட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டேன். பிடிஎஃப்பில் உள்ள கணக்கையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 5வது கணக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பார்த்துட்டு இங்கிலீஷும் பார்த்துருவோம். அதுக்கடுத்து டைப் 11ல் 5வது கணக்கு. முழுவதுமாக நிரப்பப்பட்ட 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு. அதாவது 3 கேனில் பால் இருக்குது, பால் கேன் பார்த்துருப்பீங்களே, 80 100 120ன்னு பால் இருக்குது, அவ்வளோ லிட்டரில் பால் இருக்குது. ஸோ இந்த 3த்தையும் பாலை வந்து ஒரு ஜக்கு மாதிரி ஒரு இதில் அளப்பாங்க, ஒரு அலுமினியம் ஜக்கு மாதிரி இருக்கும். அது வந்து காமனாக எத்தனை லிட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், 3த்தையும் அளக்கணும்ல அப்படின்னு. 3மே இப்படி டிஃப்ரெண்ட் அளவு இருக்குது. இந்த 3த்தையும் அளக்கக்கூடிய காமனான இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நார்மலாக HCF கண்டுபிடிச்சாலே போதும். ரொம்ப ஈஸியானது. இது ப்ரீவியஸ் இயர்லலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே, அப்படியே சம்ஸும் பார்த்துடலாம். தமிழில் பார்த்துருப்பீங்க, அதுக்கடுத்து இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் அ vessel that can be used to measure exactly the volume of milk in cans full capacity of 80 liter, 100 liter, 120 liter. அதாவது இந்த 3 கேனில் இருக்க பால் 80 லிட்ரு, 100 லிட்ரு, 120 லிட்ரு, இந்த 3ஐயும் சமமாக அளக்கிற ஒரு அளவு தேவை. அதுதான் கிரேட்டஸ்ட் பாசிபிள்னு கொடுத்துருக்காங்க, 3ஐயும் சமமாக அளவிடக்கூடிய அப்படின்னு. ஸோ அந்த அளக்கக்கூடிய அளவு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டாலும் HCF தான் கண்டுபிடிக்கணும். தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், எழுதிக்கோங்க வேணுன்னா. HCF 3க்கும் பார்க்கும்போது 20 போடுறோம். 20ஆல் போட்டோன்னா 4 20 80, 5 20 100, 6 20 120. ஸோ இதுதான் இது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3க்குமே காமன் டேம் கிடையாது. ஸோ இதையே போட்டலாம். ஸோ HCF 20. ஸோ அந்த 80 லிட்டர், 100 லிட்டரு, 120 லிட்டரு இந்த மாதிரி இருக்கிற 3 பாத்திரத்தையும் அளக்கக்கூடிய சமமான அளவு 20 லிட்டர். அந்த 20 லிட்டர் அந்த பால் அளப்பாங்க தெரியுமா, ஒரு ஜக்கு. ஸோ அந்த தான். ஸோ 3த்தையும் சமமாக அளக்கிறதுக்கான அளவு இதுதான். ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ டைப் 11ல் 5வது கணக்கும் பார்த்துட்டோம், புரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து 4வது கணக்கும் நான் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எடுத்துக்காட்டில் இருக்குது. நம்ம பிடிஎஃப்பில் எந்த அளவுக்கு இருக்கோ அதையும் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அதுக்கடுத்து ஸ்கூல் புக்கில் உள்ள மாதிரி நான் எல்லா சப்ஜெக்ட் வைஸாக பிரித்தும் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 3வது கணக்கு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மெத்தட் படியும் செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் சிம்பிளாக ஷார்ட்கட் படி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் இருக்கிற நம்பரை வச்சு அடி கொடுத்தாலே எது மீதி இல்லாமல் வகுப்படுதோ அந்த நம்பர் தான் இது. அப்படியும் செய்யலாம். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய எண்ணு கேட்டால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த 3ல் எது காமனாக இருக்குது பார்த்து எடுக்கிறோமோ அதான் காமன். ஸோ அதுதான் நான் இங்கே நோட்ஸாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ 3வது கணக்கு பார்த்துட்டோம். 2வது கணக்கும் பார்த்துட்டோம், அந்த நாடா கணக்கு.
அதுக்கடுத்து அந்த கயிறு கணக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ டைப் 11 வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப சிம்பிளான இதுதான். இப்படிலாம் கணக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா MKDNPSC சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கணும்னா இப்போவே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரிவிஷன் டைமில் டைம் கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த ஒரு பிடிஎஃப்லேருந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கணக்கெலாம் டாபிக் வைஸாக டைப் வைஸாக பிரித்து போட்டுட்ருக்கோன்னு நிறையா பேத்துக்கு சொல்லுங்கள். நிறையா ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கடுத்து டைப் 12, 13, 14 சேர்த்து ஒரு வீடியோ இந்த மாதிரி முடிச்சு LCM HCF முடிச்சிடும். இந்த டாபிக் முடிச்சிட்டோன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ரிவிஷன் டைமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். தேங்க்யூ.